வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்திய பெருநாடு விடுதலை பெற்று 77 ஆண்டுகளை கடந்துவிட்டோம். நமக்கு பிறகாக சுதந்திரம் பெற்ற நாடுகளில் இவ்வளவு ஆண்டுகாலம் இந்த ஜனநாயக கட்டமைப்பு நடைபெறவில்லை. பல நாடுகளில் ஆட்சி கலைக்கப்பட்டுவிட்டது. தேர்தல் முறையை தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை. ஆனால் நாம் இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த ஜனநாயக கட்டமைப்பை தக்க வைத்திருக்கிறோம். இந்த நாடு மக்களாட்சி நாடு என்று வர்ணனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களால் மக்களுக்காக மக்களை நிறுவுகிற ஆட்சிதான் மக்களாட்சிங்கிற. அந்த மக்களாட்சியில் மக்களுக்கான அதிகாரம் என்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நாள் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வரிசையில் நின்று அந்த வாக்கு எந்த இடத்துல போய் நாம் செலுத்துகிற அந்த முத்திரை தான் நமக்கான அதிகாரம். நாம் வாக்கு செலுத்தி முடித்தவர்களாக நமது அதிகாரம் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும். நாம் தான் தேர்வு செய்கிறோம் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை. ஆனா தவறான ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று சொல்லி எவரையும் திரும்ப பெற முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு தவறாக வாக்கு செலுத்தி விட்டேன், அந்த வாக்கை திரும்ப பெற விரும்புகிறேன் என்று போராட்டம் நடத்தினாலும் பயனில்லை. கோடிக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் செஞ்சு நாங்கள் தவறுதலாக திமுகவுக்கு வாக்களை கொடுத்து விட்டோம், வாக்களை நாங்கள் திரும்ப பெற விரும்புகிறோம் என்று போராட்டம் செஞ்சாலும் எந்த பயனும் இல்லை. ஒரு முறை வாக்கு செலுத்தினால் 5 ஆண்டுகளுக்கு அவங்க தான். நாம கடைகளில் போய் பொருட்களை வாங்குறோம். பொருட்களை வாங்குறப்ப என்ன சொல்றாங்க? 3 மாச காலம் கேரண்டி, 6 மாச காலம் கேரண்டி. பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிறேன். பிரீத்திக்கு கேரண்டி இருக்கு, ஸ்டாலினுக்கு கேரண்டி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி கேரண்டி இருக்கா? எந்த கேரண்டியும் இல்லை. நாம் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி அதிகாரங்கள் நமக்காக உழைக்கும், நமக்காக சேவையாற்றும், நமக்காக தொண்டு செய்யும் என்பதற்கான எந்தவித உறுதிப்பாடும் இல்லை. நாம் கடையில போய் பொருள் வாங்குறோம், அந்த பொருள் தரமா இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் போகலாம். நுகர்வோர் நீதிமன்றம் போய் அந்த பொருள் தரமா இல்லை என்று வாதிட்டு அதற்கான இழப்பீட்டை பெற முடியும். ஆனால் இந்த ஆட்சி தரமாக இல்லை, நம்பி வாக்கு செலுத்தினோம். தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள், அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று போய் எந்த நீதிமன்றத்திலையும் போய் முறையிட முடியாது. அப்ப இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம். வெம்பாடுபட்டு, செக்கிழுத்து, சிறைப்பட்டு, வதைப்பட்டு நாம் சுதந்திரம் பெற்றோம். நாம் சுதந்திரத்தை மட்டும் போராடி பெறல, வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். முதல் தேர்தலில், பொது தேர்தலில் இந்தியாவில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. குறிப்பா பெண்களுக்கு சுத்தமா வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவரோ, யாரு பண்ணையாரோ, யாரு மிராஸ்தாரோ, யார் நிலக்கலாரோ, யார் சமூகத்தில் செல்வாக்கப்பட்டவரோ, யாரு வரி செலுத்துபவரோ அதற்கு மட்டும்தான் வாக்குரிமைகள் நிலை இருந்தது. போராட்டம் நடத்தி ஜனநாயக இதில் பல அழுத்தங்களை கொடுத்து எல்லோருக்கும் வாக்குரிமைகள் நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அப்படி போராடி பெற்ற மகத்தான உரிமை வாக்குரிமை. அந்த வாக்கின் மதிப்பை உணர்ந்திருக்கோமா? சட்டமன்ற பொது தேர்தல் திமுக போடுறோம், இல்ல அதிமுக போடுறோம். திமுக 2000 ரூபாய், அதிமுக 1000 ரூபாய் காசு கொடுக்குது. ஏன் காசு தர வேண்டும்? நமக்கு காசு கொடுத்து வாக்களை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி, பாராளுமன்ற உறுப்பினராகி நமக்கு சேவை செய்வானா? நமக்காக இப்ப சட்டமன்றத்தில் பேசுவானா? நமக்காக பாடுபடுவானா? தொகுதிக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வருவானா? செய்ய மாட்டான். நாளைக்கு அவன் கொள்ளையடிக்க போறான், இந்த ஊரே முங்காம் போட போறான். அதுக்கு முன்னோட்டமாக காசு கொடுத்து உன்னை ஊழல்வாதிகளாக மாத்துறேன். நீ காசு வாங்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டுற. தேர்தல்ங்கிறது ஒரு நாள் கூத்து நினைக்கிற, ஒரு நாள் கூத்து இல்ல, 5 ஆண்டு கால வாழ்க்கை. 5 ஆண்டு காலத்துல அந்த மலை ஏறி போச்சு, இந்த மலை ஏறி போச்சு, சாலை சரியா இல்ல, தெருவிலுக்கு சரியா இல்ல,
தண்ணி வசதி கிடைக்கல, எல்லாத்துக்கும் போராடுறோம், எல்லாத்துக்கும் புலம்புறோம், கண்ணீர் வெடிக்கிறோம். ஆனா வாக்கு செலுத்துறப்ப தவறான கையில அதிகாரத்தை கொடுத்து விட்டுறோம். இதான் பிரச்சனை. மதுபான கடையை மூடணும் போராட்டம். 2016 போராட்டம் உச்சத்தில் இருந்துச்சு. அன்றைக்கு திமுக தேர்தல் அறிக்கை சொன்னாங்க 2016 இந்த தேர்தல் அறிக்கையோட சிறப்பு அம்சமே கதாநாயகனே மதுவிலக்கு தான். திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை சாத்தியப்படுத்தும். 2016 இதே திமுக சொன்னது. 2021 ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம். மாவட்டம் தோறும் பாதிக்கப்பட்டவங்க, மதுவால பாதிக்கப்பட்டவங்களை கண்டறிஞ்சு அவங்களை மீட்பதற்கான நிலையங்களை அமைப்போம் சொன்னது திமுக. எந்த ஒரு அமைச்சிருக்கான்? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் மதுவால் பாதிக்கப்பட்ட குடி நோயாளிகளை மீட்க எடுப்பதற்கு மீட்பு நிலையம் அமைச்சிருக்கானா? இல்லை, ஒரு ஊர்லயும் அமைக்கல. ஆனா எல்லா ஊர்லயும் டாஸ்மாக், தெருவுக்கு 2 டாஸ்மாக் இருக்குது. இப்படியே போனா 6 டாஸ்மாக் இருக்குங்கிறாங்க. 6 டாஸ்மாக் இந்த பக்கம்னு 6 டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் நடத்துறது யாரு? ஐயா ஸ்டாலின். போதையின் பாதையில போகாதீங்க, மன்றாடி கேட்டுக்கொள்றேன் அப்படின்னு கெஞ்சி கதறது யாரு? அதுவும் ஸ்டாலின் தான். எவ்வளவு பெரிய கேலி கூத்து! போதையின் பாதையில போகாத அப்படின்னு காட்டுக்குள்ள போடுறத, பாதை முழுக்க போதை வச்சு யாரு? ஒருத்தன் குடிக்கவே கூடாது என்று அந்த சாலை வழியா போனா கூட அவனை குடிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளவு மதுபான கடைகள். நாங்க அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம். உண்மையிலே அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறானா? 1967 அண்ணா ஆட்சியாரத்தை கைப்பற்றாது. அன்றைக்கு 1 கோடி அரிசி நிச்சயம், 3 கோடி அரிசி லட்சியங்கிறது. ஆனா 1 கோடி அரிசியை கூட தர முடியல, நிதி பற்றாக்குறை. அதிகாரிகள் சொல்றாங்க, வேணா நீங்க மதுபான கடையை திறந்து விடுங்க, திறந்து விட்டீங்கன்னா வருவாய் வரும், அதை வச்சு இந்த வாக்குறுதி நிறைவேற்றலாம் அப்படின்னு. அண்ணா சொல்றாரு, நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம நான் பொய்யர் என்று பெயர்த்தாலும் சரி, ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேன். மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல படுகிடு நடைய கட்டுவேன். மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார் சொன்னது அறிஞர் அண்ணா. அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம். அண்ணாவின் மும்மொழி கொள்கையை பின்பற்றும் சொல்ற திமுக, அண்ணாவின் மொழி கொள்கையை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய திமுக, அண்ணாவின் மது கொள்கையை ஏன் பின்பற்றுவது இல்லை? தேசப்பிதா காந்தி சொல்றாரு, மது பழக்கம் என்பது ஒரு பழக்கம் இல்ல, அது நோய்ங்கிற. தமிழ்நாட்டில் 1 கோடி குடி நோயாளிகள், 1 கோடி பேர். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் 18 வயசுலயே குடிக்கு ஆட்பட்டுறேன். ஒருத்தன் குடிக்க 18 வயசுல தொடங்கினான்னா 35 வயசுல உடல் உறுப்பு எல்லாம் காலியாயிடும். அவன் பிள்ளை பெறக்கூடிய திறனை இழந்துருவான், ஆரோக்கியத்தை இழந்துருவான், கல்வி போயிடும், எல்லாம் போயிடும், சிந்திக்கிற திறனே போயிடும். குடிக்கிற ஒருத்தன் தன்மானத்தை கொண்டிருப்பானா? குடிக்கிற ஒருத்தன் உடம்புல சக்தியை கொண்டிருப்பானா? ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு. 48,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு, 48,000 கோடி. தீபாவளி பொங்கலுக்கு திரைப்படம் வருது, அஜித் படமோ விஜய் படமோ வருது. ஆனா எந்த படமும் டாஸ்மாக்ல வர்ற வருமானத்தை விஞ்ச முடியல. ஒரே நாள்ல 100 கோடிங்க, ஒரே நாள்ல. ஆனா இங்க என்ன சொல்றாரு? போதையின் பாதையில போகாது. யார் சொல்லணும்? அதிகார வலிமையற்ற நாங்க சொல்லலாம், போதையின் பாதையில போயிடாதீங்க, மதுபான கடைக்கு போயிடாதீங்க, குடிச்சிடாதீங்க, உடம்ப கெடுத்துக்காதீங்க சொல்லல. சசிபெருமாள் ஒரு காந்தியவாதி இருந்தார். காந்திய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர், மதுவிலக்குக்காக தொடர்ச்சியாக பரப்புரை செய்தவர், அந்த மதுவிலக்கு போராட்டத்தை உயிரை விட்டவர் காந்தியவாதி சசிபெருமாள். அவர் இந்த மதுபான கடைக்கு குடிக்க போறவங்க காலில் விழுந்து குடிக்காதீங்க, உடம்ப கெடுத்துக்காதீங்க, சமுதாயத்தை பாழாக்காதீங்கன்னு அவர் போராடினாரு. அவர் காலில் விழுந்து போதையின் பாதையில் போகாதுன்னு சொன்னா அது நியாயம் இருக்கு. அதிகாரம் இல்லாத ஏழை மகன், ஒரு பாமரன், ஒரு சாதாரண ஒரு ஆளு, அவர் சொல்லலாம் போதையின் பாதையில போகாதுன்னு. ஆனா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொல்லலாமா? நீ என்ன பண்ணணும்?
டாஸ்மாக் கடை மூடணும். ஏன் மூட மாட்டேங்கிற? ஏன் டாஸ்மாக் மூட மாட்டேங்கிற? 48,000 கோடி வருமானம். அடுத்த பட்ஜெட்ல 50,000 கோடியாக டாஸ்மாக் வருமானம் உயருங்க. இத போல ஒரு கேவலம் உண்டா, ஒரு அவலம் உண்டா? அதுலயும் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டாஸ்மாக் கடையில் வருமானம் குறைந்து போனால் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்ப தெருவில் வந்து கூடு போட்டு பொருட்களை விற்பாங்க. அப்படி கூடு போட்டு பொருட்களை விற்கிறப்ப அப்ப என்ன பண்றது? வாங்க சார் இந்த பொருள் தரமா இருக்கு சார், வந்து வாங்குங்க சார் அப்படின்னு கூலி விற்பான். கூலி விற்கிறப்ப இந்த 4 பேர் சென்றடையும். கூடுதலாக 4 வாடிக்கையாளர் சென்றடையும். அப்ப லாபம் அதிகரிக்கும், அந்த வருமானம் அதிகரிக்கும். இப்ப மதுரை பக்கம் போனீங்கன்னா அந்த பேருந்து நிலையம் பக்கத்துல இந்த வீட்டு சாப்பிட வாங்க கூப்பிடுவான், கூலிக்கு கூப்பிடுவான். அப்படி கூப்பிட்டா வாடிக்கையாளர் அதிகரிப்பான். இப்ப டாஸ்மாக்ல வாடிக்கையாளர் குறைஞ்சு போனா அங்க வேலை செய்யக்கூடிய என்ன பண்ணுவான்? வாங்க சார் வந்து போட்டு பாருங்க சார், ஒரு பெக்கப் போட்டீங்கன்னா கிக்கு நல்லா இருக்கும் சார் எப்படி கூப்பிடுறப்ப வருமானம் குறைஞ்சு போச்சு. டாஸ்மாக் கடை அவன் என்ன பண்ணுவான்? ரோட்ல போன கையை பிடிச்சிருக்கிறதா வந்து சார் கடிச்சு போன்னு அவன் கூலிக்கு விற்கிறான. டாஸ்மாக் கடை வருமானம் குறைஞ்சு போச்சுன்னு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்றானே. நீங்க சொல்லிச்சு பாருங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் தேர்ச்சி விடுக்காடு குறைஞ்சு போச்சு, அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா? இந்த நூலகத்தில் படிக்கக்கூடிய வாசகங்களின் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, என்றைக்காவது அந்த இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா? ஆனா டாஸ்மாக்ல வருமானம் குறைஞ்சு போன இடைநீக்கம். ஒரு கேவலப்பட்ட கேடுகட்ட அரசு. இந்த திமுக ஆட்சி காலத்துல மட்டும் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் கள்ளச்சாராயத்துல நூற்றுக்கணக்கான பேசிட்டு போயிருக்கேன். 2002, 2003, 2004 இந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராய மானங்கள் இருந்துச்சு. 2003-4 அன்னைக்கு குடிச்சிட்டு கையாள் இருந்து செயலிழந்து போயிடும், இல்லைன்னா வந்து குடிச்சிட்டு கண்பார்வை போயிடும், இல்ல இறந்து போவான். 2003, 2004 இருந்துச்சு. கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிச்சு நினைச்சோம். ஆனா திமுக ஆட்சி காலத்துல 2023 ஆண்டு விழுப்புரம் அந்த செங்கல்பட்டு மரக்காணம் பகுதியில கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடிச்சதுல 20க்கும் மேற்பட்டவன் செத்து போறான். செத்து போனா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம், ஒருத்தையும் சும்மா விட மாட்டோம். அந்த வழக்கை கொலை வழக்கா மாத்துங்க, சிபிசிஐடி விசாரணையை போடுங்க, ஒருத்தையும் விடாதீங்க. தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவம் நடக்க கூடாது சொன்னது ஸ்டாலின் 2023. ஆனா 2024 அதே போல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் 69 பேர் செத்து போனா. 69 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்ல, 69 பேர். தொடக்கத்தில் இந்த கள்ளச்சாராய மரணம் வந்து நிகழ தொடங்குறப்ப ஒருத்தர் 2 பேர் செத்து போறப்ப அவன் வந்து கள்ளச்சாராயத்தை சாகல, உடல்நல குறைபாட்டால் செத்து போனான் அப்படின்னு அரசு சொல்லுது. அப்புறம் 3 பேர் 4 பேர் செத்த சாக ஆரம்பிச்ச பிறகு வேற வழி இல்லாம கள்ளச்சாராயம் ஒத்துக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க. முதல்ல ஒருத்தர் இறந்து போறாரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு. இறந்து போனவன அந்த இறந்து போனவனோட இறுதி சடங்குக்கு எல்லாரும் போறாங்க, அந்த ஊருக்காரங்க எல்லாம் போறாங்க. அந்த ஊருக்காரங்க போறப்ப அந்த இறுதி சடங்குல கள்ளச்சாராயம் வித்து அங்க குடிச்சு பல சொல்லிட்டான். காவல் தொண்டபடி இருந்துச்சு, உணவு தொண்டபடி இருந்துச்சு. கண்ணை குடிச்சு 69 பேர் சாகிறதுக்கு காரணம் கண்ணு குட்டி ஒரு பரதேசி மகன். அவன் தான் கள்ளச்சாராயத்தை வித்தான் தெரிய வருது. அந்த கண்ணு குட்டி என்ன முதலாளி போய் சாராயத்தை விற்க தொடங்கினானா? முதல் ராத்திரி கிளம்பி போய் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான பொருட்களை கொண்டாந்து விடிய விடிய உட்கார்ந்து காய்ச்சி காலையில அதிகாலையில் விற்பனை பண்ணி மதியம் எல்லாரும் குடிச்சிட்டு சாயங்காலம் செத்து போனாங்களா? தொடர்ச்சியா பல மாதங்கள் ஆண்டு கணக்கில் கள்ளச்சாராயத்தை அவன் காய்ச்சி வித்திருக்கான். அங்க இருக்கக்கூடிய கள்ளராய மலையில உட்கார்ந்து காய்ச்சிருக்கான். அவன் எந்த இடத்துல கள்ளச்சாரத்தை காய்ச்சானோ அங்கிருந்து 100 மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இருக்கு, இந்த பக்கம் 100 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு. காவல்துறைக்கு தெரியாது, உளவுத்துறைக்கு தெரியாது. இந்த வீதியில வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போடணும் அப்படின்னா காவல்துறை அனுமதி அவசியம், காவல்துறை ஒப்புதல் அவசியம். காவல் நிலையத்தில் 100 மீட்டர்ல அவன் கள்ளச்சாராயத்தை பல நாட்கள் பல மாசம் வித்துட்டு இருந்திருக்கான். என்ன பண்ணி இருந்துச்சு உளவுத்துறை, என்ன பண்ணி இருந்துச்சு காவல்துறை?
இந்த காவல்துறை உளவுத்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன புரிய இருந்தார்? என்ன பண்ணியிருந்தாரு? 100 உயிர் போச்சா? 100 உயிர். இந்த சாவுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? சரி, இத்தோட கள்ளச்சாலை ஒளிந்து போச்சா? மயிலாடுதுறை சிறுவாணி பக்கம் கள்ளச்சாலை வியாபாரி சிறைபிடிக்கப்படுறான். சிறைக்கு போறான். சிறைக்கு போயிட்டு வந்து 2 மணி நேரத்துல கள்ளச்சாரத்துக்கு எதிராக எவன் போராடினானோ அவன் 2 பேரை பிடிச்சி குத்தி கொள்றான். கள்ளச்சார வியாபாரி சர்வ சாதாரணமாக கொலை பண்றான். ஏன்னா இன்னைக்கும் கள்ளச்சாரம் இருக்கு தமிழ்நாட்டில், அங்கங்க இருக்குது. மறுபடியும் சாவு விழுந்தா மறுபடியும் அரசு இரும்பு கரை கொண்டு எடுக்குவோம். ஒரு கேடுகட்ட ஒரு மோசமான ஆட்சி நிர்வாகம். மதுபான கடையை மூடுங்கன்னு போராடுறோம், கள்ளச்சாலை இல்லாம ஒழுங்கன்னு போராடுறோம். இங்க மது கள்ளச்சாலை மட்டுமில்ல, போதை பொருட்களின் புழக்கம் கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. தமிழ்நாட்டோட வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு போதை பொருட்களின் புழக்கம். கஞ்சா, அபினு, நெத்து, ஹெராயின், போதை சாக்லேட்டு, போதை ஊசி, போதை மாத்திரை எல்லாத்தையும் விற்கிறான். அதுவும் கஞ்சா கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. கடைக்கோடி கிராமம் வரைக்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபைக்கு போனாரு ஐயா ஸ்டாலின். குட்கா எடுத்துட்டு போனாரு. விஜயபாஸ்கர் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் அமைச்சர் விஜயபாஸ்கர் சேர்ந்து விட்டு காசை வாங்கிட்டு அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் குட்கா விநியோகம் இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு. கஞ்சா இல்லாத ஒரு நகரம் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி வரைக்கும் கஞ்சா இருக்கு. கஞ்சா சாதாரணமா கிடைக்குதுங்க, சாதாரணமா கிடைக்குது. இந்த கஞ்சா எப்படி உள்ள வருது? எப்படி புழக்கத்தில் இருக்குது? இது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாதா? தெரியும். மாமூல வாங்கிட்டு விட்டாங்க. அதனால தமிழ் சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி என்ன அக்கறை இருக்குது ஐயா ஸ்டாலினுக்கு? என்ன கவலை இருக்குது? அவருக்கு எதை பத்தி எந்த கவலையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் கவின்குமார் என்கிற ஒரு இளைஞன் கொலை செய்யப்படுறான். சாதி ஆணவ கொலை. அது தொடர்புடைய கொலையாளிகளை எல்லாரும் கைது பண்ணணும். கொன்னது சுஜித் ஒருத்தன், அவனோட பெற்றோருக்கு உடந்த அவங்க துணையா இருந்துக்கிறாங்க. அவங்களை கைது பண்ணணும். கைது பண்ற வரை நாங்க கவினோட உடலை வாங்க மாட்டோம்னு 4 நாட்களாக போராட்டம் பண்றாங்க பெற்றோர். இன்னைக்குதான் வாங்கி அடக்கம் பண்ணிருக்காங்க. 4 நாட்களாக சாதிய ஆணவ படுகொலையால உயிரிழந்த கவின்குமாரோட உடலை வாங்க மாட்டோம்னு போராட்டம் செஞ்சப்ப தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு? சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு, சமத்துவம், ஜனநாயகம், சமநிலை சமூகம் என்று பேசக்கூடிய திமுக இந்த விவகாரத்தை ஏண்டா வாய்த்திருக்கல? ஏன் வாய்த்திருக்கல? கவின்குமாரோட குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல கூட ஸ்டாலினோ உதயநிதியோ வாய்த்திருக்கல. காரணம் என்ன? கேவலமான வாக்கு அரசியல், சாதிய வாக்கு அரசியல். கவின்குமாருக்கு ஆறுதல் சொன்னா, அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னா எங்க ஒரு சாராரோட வாக்கை இழக்க நேரிடுமோ என்கிற அச்சம். ஆனா வாய்களிலே பேசுறது நாங்க சமூக நீதி அரசு, சமூக நீதி அமைச்சரவை. வேங்க வயலுங்கிற ஒரு கிராமத்துல கொடியன் தொட்டில மனித மலத்தை கலந்துட்டான். அந்த பகுதி மக்கள் எல்லாரும் அந்த மலம் கலந்த தண்ணியை குடிச்சுட்டாங்க. முதல்ல குழந்தைகளுக்கு வாந்தி வருது, ஒவ்வாமை ஏற்படுது. என்னன்னு போய் பார்த்தா தண்ணி சரியில்லைங்கிறாங்க. தண்ணி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தொட்டியை திறந்து பார்த்தா மலம் கலந்துருக்குது. சமகாலத்துல நாமெல்லாம் வெட்டி தலைகுனிய வேண்டிய இடி செயல். அதுல சாதனையாக அந்த மலத்தை கலந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. மலத்தை கலந்தவனை கண்டுபிடி 2 ஆண்டுகளுக்கு மேலாக 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியா பேசிக் கொண்டிருக்கோம். அதன் தொடர்புடைய அந்த குற்றத்தை செஞ்ச வன்கொடுமை செஞ்சவனை கைது செய்ய துப்பற்ற இந்த கேடுகட்ட திமுக அரசு யாரு குற்றம் சுமத்துறாங்களோ, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ, பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி கொண்டு வைத்தது. ஏன் வேங்கவேலுக்கு ஐயா ஸ்டாலின் போகல? பன்னாள் புரோகித்தோட இல்ல திருமணம். அதிமுக ஆட்சி காலத்தை அடாவடித்தனம் செஞ்ச ஆளுநர் பன்னாள் புரோகித்
அவருடைய இல்ல திருமணத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போனார். அதே போல கேரளாவுக்கு போனார் ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை பார்க்க போனார் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் வைக்கத்துல அங்க வந்து சமூக நிலைநாட்டம் போய் பேசுற ஸ்டாலின் வேங்கவேலுக்கு ஏன் போகல? வேங்கவேலுக்கு போய் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களோட அந்த வீட்டுல தரையில உட்கார்ந்து ஒரு குவளை தண்ணியை அந்த வீட்டுல இருந்து வாங்கி குடிச்சிட்டு, நானும் இந்த அரசு உங்களுக்கு துணையா இருப்போம், கவலைப்படாதீங்க, மனசை விட்டாதீங்க, எப்போதும் உங்களோட இருக்கேன் அப்படின்னு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா சமூக நீதி பேசுவதற்கான பார்வை இருந்திருக்கும். ஆனா கடைசி வரை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகல, கடைசி வரைக்கும் பார்க்க போகல. அந்த மக்கள் சொல்றான், ஒவ்வொரு வேளை நாங்க சோறு திங்கிறப்ப தாகம் எடுத்து தண்ணியை குடிக்க போனால் மலம் கலந்த தண்ணியை குடிச்சதான் ஞாபகத்துக்கு வருது, தொண்டைக்குள்ள சோறு இறங்க மாட்டேங்குது. எந்த ஊருக்கு போனாலும் மலம் கலந்த தண்ணியை குடிச்ச உடான்னு கேட்கிறான். பொண்ணு கொடுக்க முடியல, பொண்ணு எடுக்க முடியல, அவமானத்துல கூணி குறுகி நிற்கிறோம். இதுக்கு பேசாம விஷத்தை கலந்து கொடுத்து இவங்களை கொண்டிருக்கலாமே அப்படின்னு அந்த மக்கள் கதறான். அந்த மக்களின் கதலுக்கு இந்த திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? 2024 பார்லிமெண்ட் தேர்தலின் போது வேங்கரை கிராமத்து மக்கள் வாக்கு செலுத்தல. அவன் வாக்கு செலுத்த வரல, எந்த கட்சியும் உள்ள வரல. அங்க போய் வாக்கட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சமூக நீதி வீத்துறது என்ன சமூக நீதி நிலையாட்டின? வைக்கத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் கோயில் பார்க்க நடத்துறான், நீ பெருமை பிடித்துல. ஆனா ஆட்சி காலத்துல மேல்வாளிங்கிற கிராமத்துல திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் போக முடியல, சாதி ஆதிக்கம். திமுக நினைச்சா வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் எல்லாரையும் வர சொல்லி, காவல்துறை படைய வர சொல்லி ஒரு நொடி பொழுதுல அந்த ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள அழைச்சு போயிருக்கலாம். ஆனா செய்ய மறுக்கிறது, செய்ய மறுத்து கோயிலுக்கு பூட்ட போட்டான். எதுக்கு பூட்ட போட்டான்? பூட்ட போட்டாதான் 2 தரப்பையும் திருப்திப்படுத்தலாம். அழைச்சிட்டு போயிட்டோம்னா இவன் கோச்சுக்குவான், அழைச்சு போனா அவன் கோச்சுக்குவான். கோயிலுக்கு பூட்ட போட்டோம்னா 2 தரப்பும் அமைதியாயிடுவான். அப்ப 2 தரப்பு மக்களோட வாக்கு கிடைக்கும்னு கேவலப்பட்ட வாக்கு அரசியல். வேற என்ன கணக்கு இருக்குது? எதை பத்திங்க திமுக கவலை இருக்குது? திமுக முதல்ல கோட்பாடு கொள்கை என்ன இருக்கு சொல்லு. என்ன கோட்பாடு இருக்கு, என்ன கொள்கை இருக்குது? அவன் திரும்ப வந்து என்ன செய்ய போற? 4 ஆண்டு காலம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தது ஐயா ஸ்டாலின். 4 ஆண்டு காலம். இப்ப மறுபடியும் ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து என்ன சாதிக்க போறீங்க? திமுக தொடங்கின இயக்கமா? எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்கு 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. 75 ஆண்டுகள இயக்கம். இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு 2 ஆண்டு கழிச்சு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. 67 ஆட்சி பிடிச்சிட்டான். 67 2020 நிக்கணும். 67 எங்க இருக்கு? 2020 எங்க இருக்குது? திரும்ப திரும்ப அந்த திமுக ஓட்ட போடுறது, அதிமுக ஓட்ட போடுறது. இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சி பிடித்ததுன்னா திமுக தான். முதல் முறையாக ஆட்சி பிடித்தது 1967 அண்ணா தலைமையில். அதே போல ஒரு மாநில கட்சி அதிகப்படியான ஆண்டுகள் மத்திய அமைச்சர்களை அங்கம் வைத்தது என்றால் அதுவும் திமுக தான். மத்திய அமைச்சர்களே 18 ஆண்டு அங்கம் வைத்த கட்சி திமுக. அதிலும் 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். அது 2004 தொடங்கி 2009 வயதான காலகட்டத்தில் வடக்கை தெற்கு இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலம். பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்தது தமிழ்நாட்டில் இருந்த திமுக. காங்கிரசுக்கான ஆதரவை திரும்ப பார்லிமெண்ட் சொல்லியிருந்தா மத்திய அந்த காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்துவிடும். அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது திமுக. அன்னைக்கு எந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தீங்க? விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங் பல பிரதமர் கீழே இருந்துச்சு திமுக. காவிரியில் தண்ணியை நிலைநாட்டுங்க, அந்த உரிமையை நிலைநாட்டுங்க திமுக கேட்டது உண்டா? முல்லை பெரியாரோட நியமனத்தை உயர்த்துங்க திமுக கேட்டது உண்டா? கச்சத்தில் மீட்டு கொடுங்க கேட்டது உண்டா? என்ன ஒண்ணா தமிழ்நாட்டோட எல்லைய தமிழ்நாடு அரசோட ஒப்புதல் இல்லாம
ஒழிக்கிற வகையில இந்த நாட்டோட சட்டம் இருக்கு. அதனால அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணுங்க. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆள் இருக்கு. அந்த ஆட்டுக்கு தாடியை நறுக்குங்க. ஆளுநர் பதவியை நீக்குங்க. இல்ல ஆளுநர் அதிகாரத்தை மட்டுப்படுத்துங்க. இல்ல ஆளுநர் மசோதாவுக்கு தீர்மானத்துக்கு ஒப்புதலுக்கான காலக்கெடு நிர்மாணம் பண்ணுங்க. இல்ல ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடிய சட்டப்பிரிவு 356 அதை நீக்கி விடுங்க. இந்திய ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது, அந்த சட்டப்பிரிவை திருத்தம் பண்ணுங்க. சாதியை ஊக்குவிக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது, அதை நீக்குங்க. இப்படி எதையாவது ஒண்ணு கேட்டது உண்டா? 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சருடைய அங்க வைத்த திமுக மாநில சுயாட்சி நிலைநாட்டல, இந்த மாநிலத்தோட உரிமைகளையும் பெற்றுத்தரல. 4 ஆண்டுகள் ஆட்சி கண் முன்னே சாட்சியாக இருக்கிறது. திமுகவுடைய 4 ஆண்டுகள் ஆட்சி. அதிமுகவின் ஆட்சி காலத்திலே நடந்த கொடுமை எல்லாம் திமுக ஆட்சி தொடர்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2018 எடப்பாடி பழனிசாமி அரசு கொலை பண்ணுது 15 பேர். ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் பங்கேற்ற மக்கள் 15 பேரை கொள்ளுது அன்றைக்கு ஆண்ட அதிமுக அரசு. இது 2018 நடக்குது. 2019 பார்லிமெண்ட் தேர்தல் வருது. அந்த 19 பார்லிமெண்ட் தேர்தலின் போது அன்றைக்கு திமுக வீடு வீடாக தூத்துக்குடியில் போய் பரப்புரை பண்ண ஸ்டாலினை கொண்டுட்டாங்க. அந்த ஸ்டாலினுக்கு நீதி வேணும்னா திமுக ஓட்ட போடுங்க அப்படின்னு திமுகவுக்கு வாக்கு கேட்டான் கனிமொழிக்கு 2019. 2021 அதிகாரத்துக்கு திமுக அப்ப வாக்கு கொடுத்திருந்தான். நாங்க வந்தோம்னா தூத்துக்குடி துப்பாக்கி தொடர்புடைய எல்லாரையும் குற்றவாளி கொண்டே தோணு. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளை கடந்து விட்டது. யார குற்றவாளி கொண்டு தூத்துக்குடியில் எவன் மக்களை சுட்டுக் கொள்ள சொல்லி உத்தரவு போட்டானோ அவன் எவனும் இதுவரை கைது செய்யப்படல, சிறைக்கு போகல. ஒருத்தன் கூட அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படின்னு ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் சொல்லுதுங்க, இது வந்து திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. மக்கள் வந்து நிராயுதபாணியாக தப்பிச்சு ஓடினாங்க, திட்டமிட்டு மக்களை கொண்டாங்க. அதுல தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மற்ற அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும், வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தணும் சொல்றது அருணா ஜெகதீசன் ஆணையம். ஆனா இன்றைக்கு வரை யாரையும் கைது பண்ணல. தூத்துக்குடியில் மக்களை கொண்டது எடப்பாடி பழனிசாமி, கொண்டவனை காப்பாற்றிக் கொண்டிருப்பது திமுக அரசு ஸ்டாலின். என்ன வேறுபாடு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? அதிமுக ஆட்சி காலத்தை 8 வழி சாலை திட்டம் அமலாக்கம் செய்ய முனைந்த போது 8 வழி சாலை திட்டத்தை அமலாக்கம் செய்யக்கூடாது, விவசாயிகளோட நிலங்களை பறிக்க கூடாது போராட்டம் நடத்தியது திமுக. ஆனா இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் பரந்தூர்ங்கிற பகுதியில் ஏகனாபுரம்ங்கிற பகுதியில் 2 ஆண்டா போராடுறான். விவசாய நிலங்களை பறிக்காதீங்க, வானூர்தி நிலையம் அமைக்காதீங்கன்னு. திமுக தேர்தல் வாக்குறுதி விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாம விவசாய நிலங்களை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தேர்தல் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை மீறி விவசாய நிலங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எதை நிறைவேற்றின? நாங்க வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணி விட்டுறோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டானா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் இருக்கிறதா? நீட் தேர்வை ஒரு மாநில அரசால் ரத்து பண்ண முடியாது. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரலாம். நாங்க வந்த உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீட் தேர்வுக்கு விலக்கு கேட்டு தீர்மானம் போடுவோம். அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்போம். ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருவாரு, தமிழ்நாட்டில் மட்டும் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்கும்னா. ஆனா இந்த அளவும் விலக்கு சாத்தியப்படுத்தல. ஏன்னா அழுத்தம் கொடுக்கல, நெருக்கடி கொடுக்கல, போராட்டம் செய்யல. ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை, சட்டப்பூர்வமான வாய்ப்பு இல்லைன்னு. நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் போராடி நடத்தி காட்டினாங்க. அதே போல 1950ஆம் ஆண்டு வகுப்பாரி பிழைத்தும் இடஒதுக்கீட்டு உரிமை ரத்து செய்யப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க கிளந்திருந்த பொதுமக்கள் ஒரு புரட்சியை நிகழ்த்தி அன்றைக்கு வகுப்பாரி பிழைத்தத்துக்காக இந்தியாவோட சட்டத்தை முதலாக திருத்த வழி ஏற்படுத்தினார்கள். அதே போல நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்றால் நாடு முழுக்க பெரிய போராட்டங்கள் வெடிக்கணும். தமிழ்நாடு முழுக்க அந்த போராட்டம் வெடிப்பதற்கு
போராட்ட களத்தை திமுக தயார் செய்யுமா? நீ நீர்த்தலுக்கு விளக்கை பெற்றுத்தர வேண்டாம். குறைந்தபட்சம் மெரினா கடற்கரையை திறந்து விடு. மெரினா கடற்கரையில் போராடுவதற்கான அனுமதியை பெற்று கொடு. நாங்கள் போராட்டம் நடத்தி நீர்த்தலுக்கு விளக்கை சாத்தியப்படுத்துறோம். அதை திமுக செய்யுமா? ஜனாதிபதிக்கு 50 லட்சம் கையெழுத்து அனுப்புறாங்களாம். தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்களாம். நீர்த்தலுக்கு விளக்கு கேட்டு சட்டமன்றத்தை போட்ட தீர்மானத்தை அவன் மதிக்கல. அவன் இந்த கையெழுத்து மதிப்பானா? எல்லா மக்களை ஏமாற்றுகிற நாடகம், எல்லாம் நாடகம். ஒரு நாளும் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக அவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப திடீர்னு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு மக்களை சந்திக்க வர்றது. அதே போல ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு வாங்க, உங்க மனுக்களை கொடுங்க, உங்க புகார சொல்லுங்க, நிவர்த்தி பண்ணி தர்றேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் காமிட்டாங்க. 4 ஆண்டு ஆட்சியில இன்னும் 10 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த சமயத்தில் கிளம்பி வருது. என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க. மன்னர் ஆட்சி முறையில் கூட மன்னர்கள் நகலம் வந்தான் மக்களின் குறை கேட்க. மாறுவேஷம் போட்டுவிட்டு மக்களோட மக்களை உழவுனா மக்களின் குறை என்ன, நிறை என்ன, கண்ணீர் என்ன, தேவை என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு போய் அவன் நிவர்த்தி பண்ணி கொடுத்தான். ஆனால் மக்களாட்சி காலத்தில் யாரும் குறை கேட்க வர்றதில்லை. அவன் வாக்கு கேட்க தான் வர்றான். தேர்தல் வந்தாதான் மக்களை சந்திக்க வர்றான். மன்னராட்சி காலத்தில் கூட குறைந்தபட்ச ஜனநாயக உரிமை இருந்தது. தன் மகன் தேர்காலிலே கண்டுகுட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அதே தேர்காலில் தன் மகனை ஏற்றி கொண்டான் மனுநீதி சோழன். ஒரு மாட்டுக்கு நீதி சொன்னான். ஒரு மண்ணை கோவலனை கொன்னுறான். பாண்டிய நெடுஞ்செழியன் தப்பான தீர்ப்பு சொல்லி அரண்மனைக்குள்ள போறான். ஒரு சாதாரண பெருமாட்டி கண்ணகி மன்னனை பார்த்து தேரா மன்னா, என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன் கால் சிலம்ப உடைக்கிறான். உடைச்சு நீதி கேட்கிறா. நீதி தவறிட்டடா தாயே என்று சொல்லி மனமுடைஞ்சு செத்து போனான் பாண்டிய நெடுஞ்செழியன். இன்றைக்கு அப்படி போனா குண்ட சட்டத்துக்கு உள்ள போட்டுருவான். மன்னராட்சி காலத்து கூட குறைந்தபட்ச ஜனநாயக உரிமை இருந்தது, நியாய உணர்ச்சி இருந்துச்சு. மன்னராட்சி காலத்துல மன்னனை பார்த்து அன்னைக்கு புலவன்லாம் பாடினான். அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமின்னா. அதே போல மன்னர்கள் நீரை சேமிச்சான். அன்னைக்கு சேசிப்பு இல்ல, கிட்டாச்சி இல்ல, டிராக்டர் இல்ல, புகழின் இல்ல, கனரக எந்திரங்கள் இல்ல, வாகனங்கள் இல்ல, மண்வெட்டின் கடப்பாறை தான் இருந்துச்சு. மண்வெட்டின் கடப்பாறை கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, கண்மாயை வெட்டினா, வாய்க்காலை வெட்டினா, தாங்களை வெட்டினா, ஏரிகளை சங்கிலி தொடர் போல நினைச்சான். மக்களுக்கான நீதி பாசனத்தை கொடுத்தான். எல்லாத்தையும் செஞ்சான் மன்னராட்சி காலத்துல. ஆனா மக்கள் ஆட்சி காலத்துல எதுவும் இல்லை. கடைசி வாய்ப்பாக உங்க பிள்ளை நிற்கிறோம். சவுண்ட் ஏன் குறைச்சிங்க? சவுண்ட் ஏன் குறைச்சிங்க? கிருபானந்த வாரியார் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்க. நாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டோம், இவ்வளவு இழப்புகளை சந்திச்சோம், எல்லாவற்றையும் கண்மண்ணை பார்த்த பிறகும் மறுபடியும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தினா நம்மளை என்ன பண்ணி துளைக்கிறது? 60 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு முடித்திருக்கிறது. உலகத்தின் பொன்னான காலகட்டம். இந்த 60 ஆண்டு காலத்தில் உலகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. உலகம் மாறி இருக்கிறது. விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் வியத்தகு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. ஆனா தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி, மிகப்பெரிய வளக்கொள்ளை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகத்தில் இந்த நிலத்துக்கு எண்ணற்ற மன்னர்கள் வந்தார்கள், சண்டையிட்டார்கள், போர் புரிந்தார்கள், வாரசூனை சண்டை நிகழ்ந்தது, வாதாபி எரிக்கப்பட்டது, உறையில் எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது, கோயில் உடைக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது.
இந்த 2000 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல, ஒரு ஆத்துல மண்ணை கொள்ளையடிக்கல, ஒரு மலையை தகர்க்கல, அவன் கனிம வளங்களை சுரண்டல. 2000 ஆண்டுகளாக சேமித்து வைக்கப்பட்ட இயற்கையின் பெட்டகமான வளங்கள் தமிழ்நாட்டிலே இந்த 50 ஆண்டுகள திராவிட கட்சி ஆட்சியில் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருகாமல கேரளா இருக்குது, 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்கு. ஆனா மண்ணல்ல முடியாது, எந்த ஆத்திலையும் மண்ணல்ல முடியாது. கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் எல்லா நிலத்திலும் இதான் நிலைமை. கேரளா கடவுளின் தேசம், லாடிஸ் கண்ட்ரிங்கிறான். அந்த நிலத்தை அப்படி பாதுகாக்கிறான். நம்ம ஊர்ல எல்லா பக்கமும் சீமை கருவேல மரம் இருக்குது. அதே போல கேரளாவில் இருந்துச்சு சீமை கருவேல மரம். அவன் திட்டம் போட்டு எல்லாத்தையும் ஒழிச்சான். இந்த சீமை கருவேல மரம் இந்த மண்ணுக்கு நச்சுன்னு அதை ஒழிச்சு முடிச்சான். அதே போல எந்த வளத்தின் மீது கை வைக்க விடல. ஒரு பசஞ்சோலை போல கேரளா இருக்கிறது அருகாமையில். அந்த தினந்தோறும் கட்டடம் கட்டுறான், கட்டுமான பணி நடக்குது. ஆனா மண் எங்கிருந்து போகுது? இதே தமிழ்நாட்டிலிருந்து போகுது. தமிழ்நாட்டிலிருந்து மண் அள்ளி கொண்டு போறான். அத்தனை ஆறுகளையும் மணல் கொள்ளை மூலமாக ஆறுகள் செத்துக் கொண்டிருக்கிறது. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை போனது என மேரியாறு பாட ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடு. பாரதி பாடியது அடிமை இந்தியாவில வளம் கொளிக்கிற நிலமாக தமிழ்நாடு இருந்தது. ஆறுகள் செழிக்க வைத்தது. காவிரி ஆற்றை சோழ மன்னர்கள் கொண்டாடினான். வான் பொய்ப்பினும் தான் பெய்யா காவிரி என்று வைகை, அந்த காவிரியை கொண்டாடின. வைகையை பொய்யா குளக்கொடி என்று கொண்டாடி தீர்த்தான் பாண்டிய மன்ன. இன்னைக்கு ஆறுகள் செத்துக் கொண்டிருக்கிறது. மலைகள் தகர்க்கப்பட்டு கனிம வளங்கள் சூறாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலம் முழுமைக்கும் மிகப்பெரிய சுரண்டல். எந்த திசை பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் புரையோடி போயிருக்குது. இந்த துன்பகிரங்களிலிருந்து மக்களை மீட்டு காப்பதற்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கவியரசு கண்ணதாசன் காமராசரை பற்றி வர்ணிக்கிற போது காலத்தின் கடைசி கருணை வர்ணிச்சார். காலம் ஒருமுறை கடைசியாக கருணையிட்டிருக்கிறது, அதை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு, தென்னாப்பிரிக்கன் வைரச் சுரங்கள்ல, இலங்கையின் தேயிலை தோட்டங்கள்ல, மொரிஷியஸின் கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க அடிமையாக நிற்கிற தமிழன் தாய் நிலத்திலேயே உரிமைகள் இழந்துவிட்டு 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிற தமிழன் மீண்டு எழுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. உங்கள் பிள்ளைகளை கைவிட்டீர்கள் என்றால் இந்த இனம் வாழ்ந்ததற்கான அறிவு இல்லாமல் போயிடும். நம்மை போலவே யூத மக்கள் மிகப்பெரிய இனஅழிவை சந்திச்சான். 10 யூதரை கொன்னான் ஹிட்லரோட நாஜி படை. அவர்தான் முடிஞ்சு போச்சு நினைச்சான் யூத மக்களை. எந்த நூற்றாண்டில் வீழ்த்த விட்டார்களோ அதே நூற்றாண்டுல யூதர்களை நில வச்சான். அந்த நிலத்தை சேர்ந்தவன் அவன் தனக்கு நாட்டை பிடிச்சிட்டான் இஸ்ரேல். நாம கண்முன்னே 2 லட்சம் மக்களை சாக கொடுத்திருக்கோம், உரிமைகளை பறி கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழை ஒரு அடிமை போல, அகதியில் போல ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டான். லட்சக்கணக்கான ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் வந்துட்டான். இன்னைக்கு காலை செய்தி, லட்சக்கணக்கான ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் வாக்காளனாக மாற போறான். பேராபத்து. தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரன் வாக்காளனாக மாறினால் தமிழ்நாட்டில் அரசியல் திசை போக்கு மாறி போகும். இதுவரை தமிழ்நாட்டில் வராத பாஜக தமிழ்நாட்டில் வந்துவான். ஏன்னா பாஜக அங்கிற கட்சிக்கு தான் வடநாட்டுக்காரன் ஓட்டு போடுவான். அப்ப ஒரு தொகுதியோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற காரணியாக வடநாட்டுக்காரன் மாறி போனால் இந்த நிலத்தின் பண்பாடும் அரசியலும் மாறி போகும். எல்லாவற்றையும் மீட்டு காப்பதற்கு கடைசி வாய்ப்பாக உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நம்பி ஆதரவுங்கள், அங்கீகரிங்கள். நாங்க தனிச்சு போட்டி போடுறோம், யாரோட கூட்டணி இல்லை. யாரோட பாவ மூட்டையும் நாங்க சுமக்க முடியாது. நாங்க யாரு மேலையும் போய் ஏறி நிற்க முடியாது. மண்ணை நம்பி, மக்களை நம்பி களத்து நிற்கிறோம். தனிச்சு போட்டி போடுறோம். 2016, 2019, 2021, 2024 4 பொது தேர்தல் தனிச்சு போட்டி போட்டோம். 1.2 விழுக்காடு வாக்கு முதல் தேர்தலில்.
4 விழுக்காடு அடுத்த தேர்தலில், 7 விழுக்காடு 3வது தேர்தலில், 8 விழுக்காடு மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். தோத்து போன ஒரு கட்சி வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. தோத்து போன ஒரு கட்சி எழுந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாவிட்டாலும் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், நம்பகத்தன்மையை, நம்பிக்கையை இழக்கல. அதன் விளைவாக நாம் தமிழர் கட்சி முன்னேறி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கான களம். 234 தொகுதியிலும் தனிச்சு போட்டி போடுறோம். சரிபாதி பெண்களுக்கு ஆண்களுக்கு வாய்ப்பு. புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறோம். அந்த தேர்தல் களத்திலே மகத்தான நம்பிக்கை கொண்டு மக்களோடு இயங்க நாம் தமிழர் கட்சி வருகிறது. காலங்காலமாக வந்தவர் போனவர்களெல்லாம் வாக்கு செலுத்திய நீங்கள் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். எந்த விவசாயி நாங்கள் போற்றுகிறோமோ அதே விவசாயி சின்னமா கொண்டிருக்கோம். மந்திரி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உள் கொடுப்பவன் போல என்று சங்க இலக்கியங்கள் விவசாயிகளை கொண்டாடுகிறது. அந்த விவசாயிகளை கொண்டாடுவதற்கு, போட்டி தொழுவதற்கு நமக்கான வாய்ப்பு விவசாய சின்னம். உங்கள் பிள்ளைகளை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். நாங்கள் இதுவரை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.